ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி தாங்க. முருங்கைக்கீரை பொடிங்க. அயன், கால்சியம்லாம் ரொம்ப அதிகம் இருக்க இந்த இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொடியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேங்க. அது நல்லா அதோட காம்புலாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 இனுக்கு கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் வச்சு நல்லா இந்த கையில் எடுத்தால் இந்த மாதிரி நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையுமே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியாட்டி நெல் காய்ச்சலில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் முருங்கைக்கீரை நல்லா காஞ்சி வரணுங்க. அப்போ தான் நமக்கு பொடி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு அகலமான பேனில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம காய வச்சு வச்சுருக்க முருங்கைக்கீரையையும் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சூடு ஏறி வறுத்து எடுக்கும்போது ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேணாம். முருங்கைக்கீரையில் நல்லா சூடு ஏறணும். லைட்டாக அதோட வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு பொடி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அதோட கலர் மாறி வரணுங்க. நல்லா செவக்க வறுத்து எடுக்கலாம். உளுந்தையும் கடலைப்பருப்பையும் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு கடலைப்பருப்பு சீக்கிரமாகவே கரிஞ்சு வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்து வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கூட 2 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து ஆற வச்சிடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது கல் உப்பு மட்டும்தாங்க. அதனால் கல் உப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் அது கூடயே நாம் ஆற வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி நொறுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம எல்லாமே ஒரே பேட்சிலேயே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. நம்ம பருப்புலாம் ஆல்ரெடி அரைச்சதுனால இது ஈஸியாகவே அரைப்பட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு நல்லா ஆறட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கும்போது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை கெட்டு போகாதுங்க. இந்த முருங்கைக்கீரை கேப்சூலெலாம் ரொம்ப அதிகமான விலையில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கங்க. நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுட்டோம், அந்த வெயில் காலத்தில் தான் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 6 மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. சூடான சாதத்து கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த முருங்கைக்கீரை பொடியையும் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடி கொட்டுது அப்படின்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு ஏஜிங் ஆகிற அந்த இதெல்லாம் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் குறையுங்க. கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாதமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசையில் கூட நாம் சேர்த்து இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுக்கலாங்க. இது இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாதத்துக்கு பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரையை எப்போவுமே நெய் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பாக செய்யும்போது இந்த மாதிரி சாதத்தில் சாப்பிடும்போதும் நெய் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.